குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, February 10, 2025 திங்கட்கிழமை என்ன கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு இப்போ நடக்கிற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் பணியிடங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 8,000 காலி பணியிடங்களாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் லத்தி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் லத்தி டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களையும் உடையது. இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா February 25ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது தொடங்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா, இந்த டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் பொறுமையாக அனலைசிஸ் பண்ணால் தான் இதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு விரைவில் அறிவிக்க வெளியிடப்படக்கூடிய சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக நடத்துகிறோம். இந்த இலவச முழு மாதிரி தேர்வில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருகிற 20/2/2025 அதாவது February 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வானது நடக்கும். அதில் வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா பகிரப்படும். இது முழுக்க இலவசமான தேர்வுனா யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்துக்கலாம். ஓகேங்களா, இந்த தேர்வோட முக்கியமான நோக்கமே நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மாதிரி தேர்வை எழுதி அதில் வந்து எந்தெந்த போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கால் ஃபர் வரட்டும். அடுத்ததாக முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெஸ்ட் நம்ம கொடுக்கலாம். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மணிப்பூர் முதல்வர் பிரேன் சிங் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலவரங்கள் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூருடைய முதல்வர் பிரேன் சிங் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அடுத்த முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்கும் வரை வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால முதல்வராக இவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமாறு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காரு. ஓகேங்களா, இது எப்போவுமே சொல்கிறது தான் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடுதிரை வசதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் சதுர அடி பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 8 தளங்களுடன் செயல்பட்டு வருது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தக குறிப்புகள் நூல்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் நூலகத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. குறிப்பாக அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் முக்கியமாக அங்கே அதிகமாக வருவாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடுதிரை வசதி வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சோதனை முறையில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது, தமிழ் புத்தகத்தில் இதை பற்றி ஒரு பெரிய பாடமே இருக்குது. ஜஸ்ட் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அந்த புத்தகத்தில் இருக்கிறத. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மாணவர்களின் அதாவது கற்றல் திறனை அதிகரிச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வெளியிட்ட மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தெரிவுபடுத்தியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜஸ்ட் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் முக்கியமாக குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு சம்மந்தமான புதிய சட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, முதலாக வந்து பார்த்திங்கன்னா 1989 வந்து பார்த்திங்கன்னா உலகத் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளின் உரிமைகள் ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா 1992ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டாங்க. ஓகேங்களா, அது நடந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கையெழுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யவும் அதை ஒழுங்குபடுத்தவும் 1986 வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்றிருக்காங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் 1933 ஏற்றப்பட்ட குழந்தை ஈடு வைத்தல் தடை சட்டம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையார்கிட்டயோ யாருக்கிட்டயோ ஒரு ஆள்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய அந்த வீட்டில் விட்டு வந்துடுவாங்க. அங்கே தான் அவங்க வேலை செய்யணும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1933 வந்து பார்த்திங்கன்னா சட்டம் கொண்டு வந்து தடை பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2015 இயற்றப்பட்ட சிறார் நீதி சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே சிறுவர் சிறுமியர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இந்த சட்டத்தின்படி. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் கருவிலேயே கண்டறிந்து கொன்று விடுவதை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா 1994 வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்றிருக்காங்க. குழந்தைகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கூடாது அப்படின்ற நோக்கத்தில் வந்து 2012 வந்து பார்த்திங்கன்னா போக்சோ சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா, எல்லாமே இம்பார்ட்டன்ட் சட்டம் தான், நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இதை பற்றி ஏதாவது ஒரு ஆர்டிகல் கேட்குறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தெல்லாம் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்படி எலாபரேட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவே உருவாக்கப்பட்ட அதாவது 1098 அப்படின்ற தொலைவில் இலவச தொலைபேசி எண். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க, அதனால் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21 வயது பூர்த்தியாகாத ஆண்களும் 18 வயது பூர்த்தியாகாத பெண்களும் திருமணம் செய்துள்ளது வந்து பார்த்திங்கன்னா 1992 ஏற்றப்பட்ட குழந்தை திருமண தடை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யுது. ஓகேங்களா, இந்த குழந்தை திருமண தடை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் வந்து பார்த்திங்கன்னா 21 வயதும் பெண் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதும் பூர்த்தி ஆகலை அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் திருத்தினாங்க. அதனால் அந்த டேட்டுக்கு அந்த இயர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து தில்லி முதல்வர் பதவியில் வந்து பார்த்திங்கன்னா அதிஷி வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியோட பேரவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுச்சுன்னு தெரியும். அதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து முன்னாள் முதல்வர் அதிஷி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா துணைநிலை ஆளுநரான வி.கே. சக்சேனாவிடம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, டெல்லியோட ஆளுநர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா புதிய அரசு ஆட்சி அமைக்கும் வரை வந்து பார்த்திங்கன்னா தனது பதவியில் தொடருமாறு வந்து பார்த்திங்கன்னா துணைநிலை ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது 15வது ஏரோ இந்தியா நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்குது. எங்கே அப்படின்னா பெங்களூரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா, நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான வாய்ப்புகளில் ஓடுபாதை அப்படின்ற கருப்பொருள் அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் எங்கும் பாதுகாப்பு உற்பத்தித்துறை பாதுகாப்பு கண்காட்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இதை நடத்துகிறாங்க. வரலாற்றில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தலைமுறை போர் விமானங்களான ரஷ்யாவின் Su-57 மற்றும் அமெரிக்காவின் F-35 அப்படின்ற முக்கியமான வந்து விமானங்கள்லாம் பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமானப்படையினுடைய தலைமையான அமர்பிரீத் சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்று விமானத்தை இயக்க இருக்கிறார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் போர் விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா பெண் விமானி வந்து பார்த்திங்கன்னா இயக்க இருக்கிறாங்க இந்த சாகச நிகழ்ச்சியில். ஓகேங்களா, அடுத்தது கீழடி சிவகலை உள்ளிட்ட 20 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கிரிராஜன் எம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பதில் கொடுத்துருக்காரு. நமக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதன்படி 2020-24 வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் சென்றாம்பாளையம், சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, ஈரோடு மாவட்டம் கொடுமணல், இந்த மாதிரி அந்த அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கொடுமணல், கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை ஆகிய இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அகழாய்வு பணிகள்லாம் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அடுத்தது சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 5 லட்சம் கோடியில் உருவாகும் பிரம்மாண்ட நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய இருக்கிறாங்க. சவுதி அரேபியா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5.4 லட்சம் கோடியில் உருவாகி வரும் திரியா அப்படின்ற நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு மேற்கொள்ளுறாங்க. ஓகே, டிஎன்யூஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க, இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூமியின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படும் திரியா அப்படின்ற நகரத்தை வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா 5.54 லட்சம் கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட நகரத்தை உருவாக்கிறாங்க. இந்த நகரத்தை உருவாக்கியால் பில்டிங்கு, வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, பார்க்கு, ஹாஸ்பிட்டலு, ஹோட்டல் இதெல்லாம் கட்டுறாங்க. அந்த கட்டுமான பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து முன்னெல்லாம் வந்து இதில் முக்கியமானது வந்து இந்தியாவின் பிரபலமான தாஜ் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2250வது கிளையை வந்து பார்த்திங்கன்னா திரியா நகரில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய ஹோட்டல் நிறுவனம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 250வது கிளையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறுவ இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் எந்தவித கோளாறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய தலைவரான வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் எந்தவித கோளாறும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2035ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி மையத்தை அமைக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக முனைப்பு காட்டிட்டு வரோம். இதுதான் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இந்தியா எந்த ஆண்டுக்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி மையத்தை அமைக்க இலக்கு நிர்ணயம் இருக்குது அப்படின்னா 2035க்குள்ளே. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் 2 செயற்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான முன்னோட்ட திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 2024 டிசம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சேசர், அதாவது STX-1, STX-2 அப்படின்ற 2 விண்கலங்களை உள்ளடக்கிய ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா PSLV C-60 ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா 24 ஆய்வு கருவிகளும் அனுப்பப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சு பார்த்துருக்காங்க. 2 விண்களையும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா அருகருகே வர வச்சு அதை ஒருங்கிணைச்சு பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எரிபொருள் நிரப்புறதுக்கோ அந்த மாதிரி இதுக்காக இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டாங்கிங் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் உள்ள வெற்றிடத்தில் என்ஜின்களை இயக்குவதற்கான சோதனை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்க மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ அதி உயர சோதனை மையத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இஸ்ரோட தலைவர் வந்து வி நாராயணன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து நம்ம குரூப்பில் வந்து கொஷின் போட்டாலும் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அடுத்தது
எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான 5000 வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா விரைந்து முடிக்க உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19(1) கீழ் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பெறும் உரிமை குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பி எம்எல்ஏக்கள் வந்து மீதான வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எளிதாக தெரியறதில்ல. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலைதளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளி என நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட அரசியல்வாதி தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்க கோரி அஸ்வினி உபாத்யாய அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2016 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்ச மனு மீது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ வர திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அடுத்து பிறவி குறைபாடெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிடுறேன். இந்தியாவில் ஏறத்தாழ 2% குழந்தைகள் ஏதேனும் ஒரு குறைபாடுடன் பிறப்பதாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ தகவல் தெரிவிக்கிறாங்க. தேசிய குழந்தைகள் நலத்திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 1.45 கோடி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது. ஓகேங்களா. தமிழகத்துக்கு குழந்தை பாதிப்பில் 2024 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா 1.09 கோடி குழந்தைகளுக்கு ஏற்படுறது. பிறவி வளர்ச்சி குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா 64,465 குழந்தைகளுக்கும், பிறவி நோய் 2.66 லட்சம் குழந்தைகளுக்கும், பிறந்த பிறகு நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.09 லட்சம் குழந்தைகளுக்கும், 7 முக்கிய பாதிப்புக்குள்ளானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 8,143 பேரும், மருத்துவ சிகிச்சையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 6,108 குழந்தைகளும், அறுவை சிகிச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,080 அது வந்து 1,813 குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் இதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காச்சும் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் தேவைப்படும். ஓகேங்களா. அடுத்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 18.63 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றம், கம்பரசம்பேட்டை ஊராட்சி, ஐயாமங்கலம் படித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 18.63 கோடி மதிப்பிலான திருச்சி பறவைகள் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுக்கப்பட்டிருக்காரு. வந்து பார்த்திங்கன்னா இதை துணை முதல்வர் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் அதை வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலப்பரப்பு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ற 5 நிலப்பரப்பையும் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துறது. அடுத்து 70 தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுருக்காங்க. சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து மிக அருகையில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சி மாவட்டத்தோட சுற்றுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். அதேமாதிரி எஸ்ஐ தேர்வுக்கு உண்டான அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.